அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டவை அனைத்தும் நனவாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக 8/7/2024 முதல் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் சூரியனும், கடகராசியில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அவரது வக்ர காலத்தில் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்சாகம் குறையுங்க, உடல் நல தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டம குருவினுடைய ஆதிக்கமும் இருப்பதால் அதிக செலவு செய்யும் சூழலும் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கூட வரலாங்க. சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற வேண்டிய உடல்நிலை இப்பொழுது ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட இருக்குது. சனி கவசம் பாடி சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டால் பிணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம பணியில் இருக்கும் தோய்வும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ராசியில் ராசிநாதன் வக்ரகதியில் இயங்குகிறாருங்க. தாய் வழி ஆதரவு உண்டுங்க. குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஓரளவு தொழில் சீராகவே இருக்குங்க. இடையூறுகள் வந்தாலும் நீங்கி விடுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் பலமாக இருப்பதால் பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பு உண்டுங்க. நேர்மை நம்பிக்கையோடு செயல்படுவதா தாமதமானாலும் வெற்றி கிடைத்து விடுங்க. முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுத்து உதவுவாங்க. தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஏதாவது விதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்கு. கும்பராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலகட்டம் முடியும் வரை சற்று பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. அல்லது சற்றே முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தாய் வழி ஆதரவு உண்டுங்க. பெற்றோர் உற்ற துணையாக இருப்பார்கள். பிரபலங்களுடைய தொடர்பால் பெருமை காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. மொத்தத்தில் இந்த காலம் இனிய காலமாகவே உங்களுக்கு அமையிருக்குதுங்க. பணிபுரியும் இடத்தில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தற்போது மேச ராசியில் இதனால் உங்களுக்கு சுக்கிரமங்கல குருமங்கல யோகம்
எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்று விட்டது என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் மணமாலை சூடும் வாய்ப்புகள் வரப்போகிறதுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாக உதவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. கும்பராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தங்கள் அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்ய போதுமான பொருளாதாரம் கிடைக்குங்க. அதாவது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய மாற்றம் கூட ஏற்படலாங்க. இவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நிதி பற்றாக்குறை அகலுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரிய பெருமக்களின் ஆதரவும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கூட இருக்குது. ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது மிக மிக நல்ல. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிநாதனாகவும் 12க்கு உரியவராகவும் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறும் நேரத்தில் சோம்பேறித்தனம் அதிகரிக்குங்க. தேவையில்லாத மனக்கவலைகள் தலை தூக்குங்க. துணிச்சலோடு வெறு வேலையை செய்கின்ற போது திடீரென்று யாராவது வந்து குழப்பி விட்டு விடுவார்கள். சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. உடல் நல பிரச்சனைகள் சற்றென்று தீராதுங்க. வேலையில் சிலருக்கு நல்லபடியான ஊர்மாற்றங்கள் உண்டுங்க. இத்தருணங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது. திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல வரனை பற்றி தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி வக்ரம் பெற்று இருப்பதால் தவறான நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியான முதலீடுகளுக்கு கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு அது சம்பந்தமான முயற்சிகள் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.